வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் பவுன்ஸ். தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சிங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் சூப்பராக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யங்கள் விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. என்னென்னன்றதை ஒன்று பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து பெனி ஸ்டாக்ஸ். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, பிரதர் பெனி ஸ்டாக்ஸ் நாங்கள் வாங்குகிறோம் வாங்கலை, பட் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் எவ்ரி வீக் வீடியோ போடும்போது கண்டிப்பாக ஒரு பெனி ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படின்றீங்க. பெனி ஸ்டாக்ஸ்ன்றது ஒரு நான் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். மினிமம் ஒரு 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பெனி ஸ்டாக்ஸ் பக்கம் போக வேண்டாம். இதை நான் ரெகுலராக எல்லா வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஓரளவு அனலைஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மாதிரி சார்ட் ஒர்க்லாம் பண்ணி கண்டிப்பாக ஓரளவு கேதர் பண்ணி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னும் போது செய்து ஜஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. மினிமம் ஒரு 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெனி ஸ்டாக்ஸில் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் எடுங்க. மொத்தமாக நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், சரிங்களா? எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு சப்ஜெக்ட் ரிஸ்கியோ அதே மாதிரி தான் பெனி ஸ்டாக்ஸும். பெனி ஸ்டாக்ஸ்னாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? ஸோ அந்த கம்பெனியே வந்து சின்ன கம்பெனி தான். அது என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த வருஷம் ஆர்டர் கிடைக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் ஆர்டர் கிடைக்காம இருக்கலாம், தொடர்ந்து 2 வருஷம் ஆர்டரே கிடைக்காம இருக்கலாம். கம்பெனி எப்படியா ரன் பண்ணுவாங்க. இது நிறைய ஹிடன் சினாரியோஸ் நிறைய இருக்குங்க. ஸோ பெனி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நான் இன்றைக்கி ஒரு 10 பெனி ஸ்டாக்ஸ் சொல்கிறேன். இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் நோட் பண்ணுறதா நோட் பண்ணிக்கோங்க. காஷ்யாப் டெலிமெடிசன்ஸ் 4.57 டார்கெட் ப்ரைஸ், ISF 1.65, காயத்ரி ஹைவேஸ் 1.23, Marco Benz Ventures 9.22, Ramachandra Leasing and Finance 3.86, Wellcure Drugs and Pharma 9.27, Quadrant Televentures 0.45, Silp Technologies 1.01, Gem Spinners India 5.33, Herschel Agrotech 5.46. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ குளோபல் மார்க்கெட் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து உங்களுக்கு தெரியும், நிஃப்டி இருக்குது, சென்செக்ஸ் இருக்குது. அது மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா S&P 500, நாஸ்டாக் இருக்குது. அதே மாதிரி ஜப்பானில் எடுத்திங்கனாக்கா நிக்கின் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரியில் ஒரு பேர்லேயும் ஒன்று போயிட்டே இருக்குங்க. ஸோ அந்த விதத்தில் இந்தியா வந்து இந்த 2015 2025 வரைக்கும் இவங்களோட போட்டி போட்டு எந்த இடத்துல தான் ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்ப்போம். ஸோ இது தெரிஞ்சாலே குளோபல் வைஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நம்ம கண்ட்ரி எந்த பொசிஷனில் இருக்குது, இல்லை நம்மளே வந்து நம்மளோட சென்செக்ஸ் நிஃப்டிலே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமா, இல்லை ஒரு வாட்டி குளோபலில் ட்ரை பண்ணுறோமா? ஏன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி நம்ம இங்கே ஜெரோடா, ஏஞ்சல், க்ரோ, அப்ஸ்டாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி குளோபலில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து குளோபலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ரிசர்ச் எடுத்துகிட்டு ஒரு அனலிசிஸ் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஆரம்பிக்கிறோம். எடுத்தவொடனே டைரெக்டாக போயிடக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது, சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் முதல்ல ஏன் கேட்டீங்க, இப்போ நான் நம்மளோட கண்ட்ரியோட ரேங்கிங்கே சொல்லிட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு ஓரளவு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஆகா, சேஃப்டியாக நம்ம கண்ட்ரியில் நம்ம பண்ணிக்கலாம், எதுக்கு நம்ம இன்னொரு குளோபல் மார்க்கெட்லாம் போய்கிட்டு அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஈக்விட்டி மார்க்கெட், டொமஸ்டிக் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இவனையும் குளோபல் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போட்டோம், நான் ஒரு தெளிவான மார்க்கெட் வரும். இப்போல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஸ்க் தான். ஒரு மார்க்கெட் வேர்ல்டு வைடு தெளிவாக வரும். அப்போ அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரேங்கிங் பார்க்கலாம். 2015 இந்தியா வந்து 5th ரேங்க் இருந்திருக்கு. அப்போது -4.1 தான் க்ரோத் காமிச்சிருக்காங்க. 2016 6th ரேங்க் வித் பாசிட்டிவாக 5.1% க்ரோத் காமிச்சிருக்காங்க. 2017 செகண்ட் பொசிஷனில் இருக்குது வேர்ல்டுலேயே, 28.7% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. 2018 செகண்ட் பொசிஷன், அப்போ 4.1%. ஸோ அதுக்கு முன்னாடியும் செகண்ட் பொசிஷன், ஆனால் 28.7% ரிட்டர்ன்ஸு. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமும் செகண்ட் பொசிஷன், பட் 4.1. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோங்க. இதுதான் மார்க்கெட்டோட அனாலிசிஸ்ன்றது. நல்ல டீப்பாக ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும், சரிங்களா? ஸோ 2019 8th பொசிஷன், 8th ரேங்கிங்கில் இருக்காங்க வித் 11.5% க்ரோத்து. 2020 ஃபஸ்ட்டு பொசிஷன் வித் 14.8%. எல்லாரும் ஆச்சரியமாக இருக்கும், கோவிட் பீரியடில் எல்லாரும் லாஸ்ட்டில் தானே இருப்பாங்க, நம்ம கண்ட்ரி மட்டும் எப்படி ஃபஸ்ட்டில் வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? அதுவும் ஒரு ஹிடன் சினாரியோ, நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். அதே மாதிரி 2021 ஃபஸ்ட்டு தான் 23.8%. பார்த்துக்கங்க, கோவிட் பீரியடில் உலகமே இருக்கும் போது நம்ம மட்டும் வெளிச்சத்தில் இருந்திருக்கோம். 2022 செகண்ட் பொசிஷன் 2.7% க்ரோத்து. 2023 தேர்ட் பொசிஷன் 19.4% க்ரோத் காமிச்சிருக்காங்க. 2024 6th பொசிஷன் 8.8%. இப்போ மார்க்கெட் ஓவராலாக எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்கு. ஸோ 2025 லாஸ்ட் பொசிஷன் 9th இருக்குது, -0.3%. இதுக்கு குளோபல் வைஸும் ஒரு காரணம், முக்கியமான காரணம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 1,24,000 மேலே கோடி பணத்தை வந்து வெளியில் எடுத்ததுனால இந்த ஒரு நெகட்டிவ் க்ரோத் வந்து இருக்குன்றதை சொல்லலாம், சரிங்களா? ஸோ பார்த்துக்கங்க, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லா டைம்லையுமே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் தான் இருந்திருக்கோம். ஸோ குளோபல் மார்க்கெட் இப்போதைக்கு பார்க்க வேணான்றது என்னோட
ஒரு கருத்து, உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்க்க போகிறோங்க. ஸோ வேர்ல்டு வைடில் நம்ம எல்லாருக்கும் யாரெல்லாம் பிரபலமான மனிதர்கள் யாரெல்லாம் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க மறந்துடுவோம். இது எப்பவுமே நடக்கிறது தான். சரிங்களா? பக்கத்தில் ஒரு விஷயம் இருக்கும், நம்ம போயிருக்கவே மாட்டோம். எங்கேருந்தோ வந்தவர் இதை சொல்லுவார், அப்படியே இங்கேயா இருக்குது, நான் இத்தனை வருஷமாக இங்கே தான் இருக்கேன், நான் பார்த்ததே இல்லை அப்படின்னுவார். ஆனால் தூரமாக எங்கேயாவது ஒரு இடம் இருக்கும், நம்ம நெட்லேயோ இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக போய் பார்த்துட்டு வருவோம். இதே மாதிரி தான் அந்த அச்சீவர்ஸ் அண்ட் மேக்கர்ஸ் அப்படி தான். பக்கத்துலேயே நிறைய பேர் அச்சீவர்ஸ் இருக்காங்க. நம்ம அவங்கள விட்டுட்டு நம்ம வெளிநாட்டில் இருக்கிறது, ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறது, பாப்பா இவர் பாருப்பா இவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டாங்க, இவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டாங்க, நம்ம கண்ட்ரியில் இருந்தால் இது மாதிரி அச்சீவ் பண்ணாமே இருக்காங்க. நம்மளுக்குள்ளேயே வந்து இது மாதிரி ஒரு தாக்கம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்படிலாம் கிடையாதுங்க. நிறைய பேர் அவங்கவுங்க அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எதுக்கு பிறகு இப்போ சொல்கிறீங்கன்றீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு 2-3 அச்சீவர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் அச்சீவர்ஸ் வந்து நியூஸ் மேக்கர் வந்து இந்த வாரம் வந்து ஆதித்ய ராம். உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ECRல போனீங்கனாலே அவரோட பேலஸ் இருக்கும். ஆதித்ய ராம் வந்து பிஸ்னஸில் கொடிகட்டி பறக்கிறவர். ரியல் எஸ்டேட் அண்ட் லக்ஸுரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்குறதுல ஒரு நம்பர் 1 ஃபவுண்டர் ஆஃப் ஆதித்ய ராம் குரூப். பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி செஞ்சு கொடுக்குறதுல ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பிஸ்னஸ் குரூப்னு சொல்லலாம். இவர் வந்து ஒரு ஆதித்ய ராம் பேலஸ் வந்து வச்சிருக்காரு ECRல. இது வந்து நம்ம ப்ரைட் ஆஃப் சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேலஸ் ஃப்ரம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு ரிமார்க்கபிள் ரிமெம்பரன்ஸ் கூட. இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஏதாவது கிடைச்சதுன்னா நீங்கள் போய் அதை கூட போய் பார்த்துட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஆதித்ய ராம் ஃபிலிம் சிட்டி, லேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ் எல்லா படங்களுக்கும் அங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. எப்படி ஆந்திராவில் வந்து ராமோஜி ராவ் அந்த ஃபிலிம் சிட்டி இருக்கோ, அதே மாதிரி நம்ம ஊரில் ஆதித்ய ராம் அவரோட பேர்லேயே ஃபிலிம் சிட்டி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம சொல்லலாம். அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் மேக்கர் யாருன்னு பார்த்தோன்னா நம்மளோட ஆச்சி. ஸோ மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆச்சியோட ஸ்பைசஸோ இல்லை மசாலாவோ இல்லை ரெடி குக் இன்ஸ்டன்ட் குக்குன்னு சொல்கிற ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 1998 AD பத்மசிங் ஐசாக் அப்படின்றவால் தொடங்கப்பட்டது இந்த ஆச்சி. ஸ்பைசஸ், மசாலா, ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ் இது மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பைசஸில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு டர்ன் ஓவர் இருக்குது. CAGR வேல்யூ பார்த்தினாக்கா 10.9%. கிட்டத்தட்ட 65+ கண்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவருக்கு 2 சன்னு, ஒன்று வந்து அஸ்வின் பாண்டியன், இன்னொன்று வந்து அபிஷேக் ஆப்ரஹாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பணப்பாக்கம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குல்லையே, அங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இவங்களோட அச்சீவ்மெண்ட்டும் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்குது இவங்களோட அச்சீவ்மெண்ட். அடுத்தது என்னதான் பெப்சி, கோக்கு, ஃபேண்டா, மிராண்டா அது இதுன்னு வந்தாலும் இந்த காளி மார்க்குன்னு ஒரு தனி ஒரு பீப்புள் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்குது. அதோட டேஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன தான் அப்படி இப்படி பண்ணால் ஈவன் தம்ஸ் அப் கூட நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் இந்த காளி மார்க்கோட டேஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஈக்குவலைஸே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் காளி மார்க் குடிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த காளி மார்க் 1916ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. எங்கே ரொம்ப சாதாரண விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாட்டில் ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக தான் ஆரம்பித்தாங்க. பை PVK பழனியப்பா நாடார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. மற்றும் அவங்களோட ஒய்ஃப் உண்ணாமலை அம்மாள் அப்படிங்கிறவங்கள ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன தெரியுங்களா? காளிமார்க் வந்து கோலி சோடா தாங்க. இன்றைக்கும் அந்த கோலி சோடா பிரபலமாக இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டைன் அண்ட் குசைன் மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் கூட சாப்பிட்டோன்னா ஒரு கோலி சோடா வந்து கொடுக்குறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. இதுக்கு முதல்ல அடித்தளம் போட்டதே வந்து இந்த காளிமார்க் தான். செகண்ட் ப்ராடக்ட் சொல்ல வேண்டியதே கிடையாது, போன்டோ. ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குற ப்ராடக்ட்டு 1959 ஆரம்பிக்கப்பட்டது. இதை தாண்டி வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா விப்ரோ பன்னீர், சோடா, சால்ட்டி லெமன், ஃப்ரூட் டேங் மேங்கோ, ஃப்ரூட் டேங் ஆப்பிள், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் டேங் சில்லி கோவா. ஸோ இதுலாம் மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்களோட பிராண்டில் ஆயில், அவங்களோட பிராண்டில் தால் பருப்பு வகைகளும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 அச்சீவரில் உங்களுக்கு பிடிச்ச யார் நியூஸ் மேக்கர் அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நியூஸ் மேக்கர் யார் நியூஸ் அச்சீவர்ஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஃபாக்ஸ்கான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா 24-25 கிட்டத்தட்ட 12 மில்லியன் ஐஃபோன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க நம்ம கண்ட்ரிலேருந்து. ஸோ இந்த வருஷம் வந்து 25 to 30 மில்லியன் ஐஃபோன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அப்படியே டபுளாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் நம்மளோட எங்கே பார்த்தாலும் யாரெல்லாம் ஐஃபோன் வச்சுருக்கீங்களோ நீங்கள் திருப்பி அப்படி பார்த்தீங்கன்னா மேக் இன் இண்டியான்னு போட்டிருக்கோம். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்கு அது வந்து ட்ராவலர்ஸ், இந்தியன் ட்ராவலர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைட் சீயிங்கு, அட்வென்ச்சரு, கல்ச்சுரல், ஹெரிட்டேஜ், பில்கிரிமேஜ் இப்படி தான் போயிட்டுருப்பீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு லாஸ்ட் 3 to 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட், இப்போ ஏஆர் ரஹ்மான் ஈவெண்ட் கன்சர்ட் நடக்குது. அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்மளோட யார் அந்த ஹீரோ விஜய் ஆண்டனி அவரோட கன்சர்ட் கூட நடக்குது. அது மாதிரி இப்போ வெளிநாட்டிலாம் அங்கங்கே கன்சர்ட்டு, மியூசியத்தில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க. இதுக்காக தனியாக செலவு பண்ணி ஃப்ளைட்டில்
மார்க்கெட்டில் செலவு பண்ணி போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு சர்வே எடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பட்ஜெட் ட்ராவல் வந்து முதல்ல 2 to 3 lakhs இருந்தது, இப்போ வந்து 4 to 5 lakhs பர் பர்சன் வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லாங்கர் டியூரேஷன், முதல்ல 6 to 7 days இருந்துச்சு லாங்கர் டியூரேஷன் தான் இந்தியன்ஸ்க்கு, இப்போ வந்து 10 to 12 days எடுத்துக்கிறாங்க ஒரு ட்ரிப் எடுக்கிறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் குளோபலாக எந்தெந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொசாட் கன்சர்ட் அப்படின்ற வியனான்ற இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் பெரிலோஸ் ஃபெஸ்டிவல் ஃப்ரான்ஸில் இருக்குது. பிராட்வே மியூசிக்கல்ஸ் நம்ம பிராட்வேல இருக்குது. பிராட்வேல இருக்கிறது எதுக்குங்க லீவ் போட்டு போகிறாங்கன்றீங்களா? இங்கே இருக்க பிராட்வே இல்லைங்க, லண்டன் நியூயார்க்கில் இருக்க பிராட்வே மியூசிக்கலில். அப்புறம் ரெனைசன்ஸ் ஆர்ட் இட்டாலியில் இருக்குது. அப்புறம் கியோட்டோ டீ செராமனிக்ஸ் ஜப்பானில் இருக்குது. ஸோ இந்த சில விஷயங்களை வந்து பார்க்குறதுக்காக இங்கேருந்து செலவு பண்ணி நிறைய பேர் வந்து எத்தனை வாடி தான் இதே சைட் சீங்கை பார்த்துக்கிட்டே இருக்குது, சில போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்காக இப்போ நிறைய இந்தியன்ஸ் வந்து தயாராகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி வந்து ஒரு சர்வேவே சொல்லுதுங்க. சரிங்களா? ஸோ ஃபைனலாக முடிக்கும் போது இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் உண்மையிலே வந்து எத்தனை பேர் தான் இருக்காங்க? இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கா, இல்லை இப்போ ஷேர் மார்க்கெட்டில் டவுன் ஆகிட்டு இருக்கே, குறைஞ்சிட்டு தான் இருக்கா அப்படின்றத ஒரு சர்வே பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சிருவாங்க. ஸோ ரைஸ் ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பிப்ரவரி 2021 பார்த்தோன்னாக்கா டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க 5.3 கோடி, மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கவங்க 2.4 கோடி. அதே பிப்ரவரி 2022 பார்த்தோன்னாக்கா டிமேட் அக்கௌண்ட் 8.6 crores, மியூச்சுவல் ஃபண்ட் 3.1 crores ஒரேடி ஏறிடுச்சு. பிப்ரவரி 2023 டிமேட் அக்கௌண்ட் 11.2 crores, மியூச்சுவல் ஃபண்ட் 3.6 crores. பிப்ரவரி 2024 டிமேட் அக்கௌண்ட் 14.8 crores, மியூச்சுவல் ஃபண்ட் 4.4 crores. பிப்ரவரி 2025 டிமேட் அக்கௌண்ட் 19.0 crores, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 5.8 crores. ஸோ இது வந்து ஓவரால் கண்ட்ரி. அடுத்த நான் வீடியோவில் போடும்போது ஒரு ஸ்டேட்லையும் எத்தனை பேர் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வெளியில் போயிருக்காங்க இந்த வருஷத்தில். ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் ரொம்ப கிராஷ் ஆகி ஒரு பயமுறுத்துறதுனால நிறைய பேர் கொஞ்சம் பேனிக் அடைஞ்சு கொஞ்சம் வெளியிலையும் போயிட்டாங்க. பட் எப்படி பார்த்தாலும் இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது தவிர எந்த விதத்திலும் டிக்ரீஸ் ஆகவில்லை. ஸோ பார்த்துக்குங்க, இதுதான் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டோட பவர். ஏன்னா சில இடத்துல நம்ம பணத்தை போடுறோம், அது லாஸ் ஆகிடுச்சுன்னா உடனே வெளியில் வந்துடும். பட் இந்த விஷயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் பணத்தை போட லாஸ்ன்னு தெரிஞ்சும் சில ஸ்ட்ராட்டஜிலாம் அனலைஸ் பண்ணி நம்ம போக போக பின்னாடி எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுற விஷயம் தான் இந்த ஷேர் மார்க்கெட். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எத்தனை பேர் என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க, வேறு என்னென்ன சொல்லணும் அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கம்பெனி பற்றி சொல்லுங்கள் பிரதர், பர்டிகுலராக ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி பற்றி போடுறேன். ரெக்வஸ்ட் எவ்ரிஒன் டு சப்ஸ்கிரைப் அண்ட் தென் வாட்ச் மை சேனல். மறக்காமல் அடுத்தது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.